அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜனவரி 11, 2024 வியாழக்கிழமை, மார்கழி அமாவாசை முடிந்து வரக்கூடிய சோடசக்கலை தினம். நீங்கள் மிகவும் ஆசைப்பட்டு நினைக்கக்கூடிய விஷயம் உடனே நிறைவேற இந்த சோடசக்கலை நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. மார்கழி மாத அமாவாசை மிகவுமே விசேஷமானது. ஹனுமன் ஜெயந்தியும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள். இந்த அமாவாசை முடிந்து வரக்கூடிய சோடசக்கலை நேரம் மிகவுமே வலிமையானதாக இருக்கும். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. இன்றைய தினத்திற்கான சோடசக்கலையின் துல்லியமான நேரம் என்ன, அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தமிழில் கலைன்ற வார்த்தைக்கு திதின்னு ஒரு பொருள் இருக்குங்க. மொத்தம் 16 திதிகள் இருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அமாவாசையிலிருந்து நம்ம பார்த்தோம்னா அமாவாசையும் ஒரு திதி. அதற்கு அடுத்தபடியாக பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி மற்றும் பௌர்ணமி. இந்த 16 திதிகளை தாண்டி 17ஆவதாக ஒரு திதி இருக்குங்க. அதுதான் சோடச திதி. இந்த திதி எந்த நேரத்தில் வரும்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிந்து பிரதமை திதி ஆரம்பிப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய 5 வினாடிகள் தாங்க இந்த சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரத்திற்கு அப்படி என்ன சிறப்பு தன்மை இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த 5 வினாடிகள் பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் ஆகிய மும்மூர்த்திகளும் ஒன்றிணைந்து தத்தாத்ரேயராக திருமூர்த்தியாக இந்த பூமிக்கு அருள்பாலிக்கக்கூடிய நேரம். இதை தவிர்த்து 16 வகையான லட்சுமிகளினுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க இந்த சோடசக்கலை நேரம். இந்த 5 வினாடிகளில் உணர்வு பூர்வமாக நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே நடக்கட்டும்னு தத்தாத்ரேயர் நமக்கு ஆசீர்வாதம் செய்வார். சோ இந்த சோடசக்கலை நேரத்தை எப்பவுமே நம்ம விழிப்புணர்வுடன் பயன்படுத்திக்கணும். நமக்கு தெரிந்து பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் பயன்படுத்தினாலும் சரி, இந்த குறிப்பிட்ட வினாடிகளில் நாம் உணர்வு பூர்வமாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே நம் வாழ்க்கையில் நடக்கும். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு சூட்சமம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த 5 வினாடிகள் துல்லியமாக எந்த நேரத்தில் வரும்னு யாராலையும் கணிக்க முடியாதுங்க. அதனால இந்த சோடசக்கலை நேரத்தை எப்படி நம்ம கணக்கிடுவோம்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிவதற்கு 1 மணி நேரம் முன்பும் திதி முடிந்து 1 மணி நேரத்திற்கு பின்பும் இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரத்தை சோடசக்கலை நேரமாக நம்ம எடுத்துப்போம். இந்த 2 மணி நேரத்திற்குள்ளதாங்க அந்த சக்தி வாய்ந்த 5 வினாடிகள் இருக்கும். சோ இந்த 2 மணி நேரத்தையும் நம்ம கவனமாக பயன்படுத்திக்கணும். இன்றைய தினத்திற்கான சோடசக்கலை நேரம் எப்பன்னு பார்த்தோம்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மாலை 6 மணி 31 நிமிடங்களுடன் அமாவாசை திதி நிறைவு பெறுதுங்க. சோ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா சோடசக்கலைக்கான நேரம் இன்றைய தினம் ஜனவரி 11 வியாழக்கிழமை மாலை 5 மணி 31 நிமிடங்கள் முதல் இரவு 7 மணி 31 நிமிடங்கள் வரை சோடசக்கலைக்கான நேரம். இந்த மாதம் மாலை நேரத்தில் சோடசக்கலை நேரம் வருவதனால எல்லாருமே நம்ம கரெக்டா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த 2 மணி நேரமும் உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கோரிக்கை உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை அப்படியே நீங்க கொண்டு வரணும். இது செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க. ஜஸ்ட் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுடைய தேவை நிறைவேறிட்டா அந்த நேரத்துல நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பார்த்து அந்த உணர்வு நிலையை அப்படியே தத்ரூபமா நீங்க கொண்டு வரணும். இந்த 2 மணி நேரமும் அந்த சந்தோஷமான மனநிலையில நீங்க இருக்கணும். அவ்வளவுதாங்க. வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். மந்திரங்களோ பூஜைகளோ எந்த ஒரு மெத்தட்மே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். யத்பாவம் தத்பவதி. எதை நம்ம பாவிக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிறோம். அந்த தத்ரூபமான உணர்வு நிலையை கொண்டு வருவதற்கு மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ்னு எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு சின்ன மெத்தட் நம்ம பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு பிரியாணி இலையை நீங்க எடுத்துக்கோங்க, அல்லது அரசமர இலை அல்லது ஒரு பேப்பர் கூட நீங்க எடுத்துக்கலாம். அதுல உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதை போல அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதை போல நீங்க எழுதுங்க. உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, இப்போ 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பணம் தேவையாக இருக்கிற பட்சத்துல 5 லட்சம் ரூபாயை மன மகிழ்ச்சியுடன் நான் பெற்றுவிட்டேன்.
அல்லது 5 லட்சம் ரூபாயை சந்தோஷமாக நான் பெறுகிறேன். இப்படி நீங்க எழுதணும். சில பேர்லாம் பார்த்தோம்னா பிரியாணி இலை அல்லது அரசமர இலையில கடன் தீரணும், அடகு வைத்த நகையை மீட்கணும், கடனை அடைத்து விட்டேன் அல்லது அடகு வைத்த நகையை நான் மீட்டு விட்டேன் இப்படியெல்லாம் எழுத சொல்றாங்க. அப்படி எழுதவே கூடாதுங்க. பிரியாணி இலை மற்றும் அரசமர இலை இந்த ரெண்டுத்திற்குமே அதிகமான வசியத்தன்மை இருக்குங்க. அதில் எழுதக்கூடிய வார்த்தைகளுக்கு வசியத்தன்மை பெருக ஆரம்பிக்கும். சோ எதிர்மறையான வார்த்தைகளை அதுல நம்ம எழுதக்கூடாதுங்க. உதாரணத்திற்கு கடன் அடகுன்ற வார்த்தைகளை அதுல நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. அது இன்னமும் அதிகமான கடனையும் அடகு வைக்கும் சூழ்நிலையையும் உருவாக்கும். அப்ப கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அல்லது அடகு வைத்த நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு பிரச்சனையும் தீர்ப்பதற்கு நமக்கு தேவைப்படுவது பணம் தாங்க. பணம் அப்படின்றது ஒரு நேர்மறையான வார்த்தை. சோ உங்களுடைய கடன் தீர்வதற்கு அல்லது அடகு வைத்த நகையை மீட்பதற்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணத்தை பெறுவதாக அல்லது பெற்றுவிட்டதாக நீங்க எழுதணும். அதே போல நம்ம பிரியாணி இலை அரசமர இலையில எழுதும் பொழுது ரொம்ப பெரிய சென்டென்ஸா நீங்க எழுத வேண்டாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க எழுதுங்க. இப்ப திருமண தடை இருக்கிறவங்க எப்படி எழுதணும்னு பார்த்தோம்னா, மனம் விரும்பிய மன வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது அல்லது என் மனதிற்கு பிடித்த திருமண வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்படி நீங்க எழுதலாம். உத்தியோகத்திற்காக ட்ரை பண்றவங்க என் தகுதிக்கேற்ற நல்ல வேலை எனக்கு கிடைத்து விட்டது அல்லது நான் விரும்பிய நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் நான் பணிபுரிகிறேன் இப்படி நீங்க எழுதலாம். தூய தமிழ்ல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. நீங்க இங்கிலீஷ் தமிழ்னு கலந்து கலந்து கூட எழுதலாம் அல்லது ஃபுல்லா இங்கிலீஷ்ல கூட எழுதலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்றவங்க என்னுடைய தொழிலில் அதிகமான லாபம் கிடைக்கிறது அல்லது என்னுடைய தொழிலில் அதிகப்படியான லாபத்தை நான் பெறுகிறேன் இப்படி நீங்க எழுதலாம். நிறைய பிரான்ச்சஸ் நீங்க ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது அடிஷனலா புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய தொழில் அபிவிருத்தி ஆகிறது இப்படி நீங்க எழுதலாம். மாணவர்களாக இருக்கிற பட்சத்துல தேர்வில் நான் எதிர்பார்த்த மதிப்பெண்களை நான் பெற்றுவிட்டேன் அல்லது ஒவ்வொரு நாளும் கல்வியில் எனக்கு ஆர்வம் அதிகரிக்கிறது இது போல நீங்க எழுதலாம். ஒரு முறை எழுதி வச்சுட்டு சில முறைகள் அதை நீங்க பார்த்து படிங்க. பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க மேக்ஸிமம் கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பெண்ணை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது ப்ளூ கலரையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். மற்ற கோரிக்கைகள் இருக்கிறவங்க நீங்க நார்மல் ப்ளூ கலர்லயே எழுதலாம். எழுதி முடிச்சிட்டு அதை பார்த்து ரிப்பீட்டடா சில முறைகள் நீங்க படிங்க. மனதுக்குள்ளேயும் நீங்க படிக்கலாம் அல்லது வாய் விட்டும் நீங்க சொல்லலாம். சோ இது போல சந்தோஷமான உணர்வு நிலையை ஏற்படுத்தக்கூடிய எந்த மெத்தட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். எவ்வளவு மெத்தட்ஸ் வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். ஆக மொத்தம் இந்த 2 மணி நேரத்தையும் நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும். நீங்க எழுதி வச்சிருக்க பிரியாணி இலை அரசமர இலை அல்லது பேப்பரை சேஃப்டியா நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறினதற்கு பிறகு அந்த பேப்பர் அல்லது இலையை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க எரிக்கலாம். ஆனால் உங்களுடைய கோரிக்கை முழுமையாக நிறைவேறினதற்கு பிறகுதாங்க நீங்க எரிக்கணும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சோடசக்கலை நேரத்தை கரெக்டா நீங்க பயன்படுத்தி பாருங்க. அது செய்யத்தக்க வழிகளில் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.